வரும் எத்தனை நாள் பொறுப்பது? முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா? நீங்கள் துடிக்க வேண்டாமா? பதற வேண்டாமா? நம்மை காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை. ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா? நன்றியை காட்ட வேண்டாமா? நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா? இந்த மாநாட்டிலேயே இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ, எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ, அது போல பொங்குவோம். நான் உங்களுக்கு அரைக்கூவல் விடுக்கிறேன். அநீதியை தட்டி கேட்க திருளுவோம். அறத்தை காக்க அனைவரும் எழுவோம். முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம். இந்த முருகுப்படை திற்றது கூட்டத்தை தவிர்க்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது துணிவின் அடையாளம், வீரத்தின் ஆன்மா, வெற்றியின் படிக்கட்டு. அன்பால் இணைவோம், ஆவேசத்தால் வெல்வோம். சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள். இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார். நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம். நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது. அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கஃபூர் வெறியாட்டம் போட்டான். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது. காரணம், நாச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டுதான். மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார். அந்த தெலுங்குல ஒரு 2 நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பத்தி சொல்றேன். நம்ம நாட்டுல secularism is a convenient word for a lot of people in our country. Specifically, atheists who doesn't believe in God. மத்த மதங்கள், what these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. It is the issue of our country. Secularism means no discrimination against anybody in the name of religion. நம்ம நாட்டுல secularists வந்து no discrimination against anybody in the name of religion except Hinduism, except Hindu gods and Hindu culture. Hindu culture ne திட்டிட்டேங்க, Hindu gods ne abuse பண்ணிட்டேங்க. That is secularism for them. They don't have the guts to point out any other religion except Hindu dharma. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு, செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன? freedom of speech, பேச்சு சுதந்திரம், இஷ்டத்துக்கு பேசுறது. நம்ம கடவுளை திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு. கடவுளை திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா
அது பேச்சு சுதந்திரம். அவர் திட்டிட்டே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்துக்கள். இது மாறணும். This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion, our dharma. Anywhere in our country, being a Hindu, I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. I respect Islam, I respect Christianity. Only na கேக்குறது என்னன்னா, don't disrespect my Hindu dharma. நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. This is my pleading. 2000, is there any to translate? Someone translate? இல்ல யாராவது இருக்காங்களா டிரான்ஸ்லேட் பண்றது தெரியுங்களா? ఓకే, మీకు కొంతమందికి తెలుగులో మాట్లాడితే అర్థం అవుతుంది అనుకుంటాను. మాట్లాడతానండి. వణకం సార్. 2014లో నేను ఒక పార్టీ ప్రారంభించినప్పుడు తెలంగాణ హైదరాబాద్లో, ఆ రోజు నేను అనుకోలేదు ఏథెన్స్ కంటే పురాతనమైన నగరం అయిన మదురైలో ఇన్ని లక్షల మంది జనం మధ్య తమిళ్లో నేను గౌరవించే నా తమిళనాడులో, నేను పెరిగిన తమిళనాడులో